ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியங்கா. வெல்கம் டு ஐயோ அம்மா சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் தங்கடி பிரியாணி பார்க்க போகிறோம். இந்த தங்கடி பிரியாணி பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இது பாரம்பரிய சமையல்னு கூட சொல்லுவாங்க. இதில் நம்ம மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டோம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன், ஏலக்காய், கடல் பாசி, ஸ்டார், மராத்தி மிளகு, பட்டை, அன்னாச்சிப்பூ, சீரகம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு, 1 கப் தயிர், பெரிய வெங்காயம் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கிலோ பிரியாணி அரிசி, எண்ணெய், நெய். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து இதை நல்லா ஊற வச்சிடலாம். முதல்ல சிக்கனில் போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், மராத்தி மிளகு, பட்டை, இது 3 நல்லா இடிச்சுக்கணும். அதெல்லாம் இவ்வளோ நச்சா போதும், குறைன்னு இருந்தால் போதும். நீங்கள் எடுத்து இப்போ சிக்கனில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்ச மசாலா ரொம்ப நைஸாக இடிக்க வேண்டாம், இந்த மாதிரி குறைன்னு இடிச்சிட்டா. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இதில் போடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டுடலாம். இதை நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுருணும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லெக் பீஸ் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம இதை அந்த சைடு போட்டுட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணணும். $200 ml எண்ணெய், 50 ml நெய், கொஞ்சம்
வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, ஸ்டாரு, கடல் பாசி, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து பிரியாணி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அது வதக்கணும். அதுதான் ஃப்ளேவரே. கொஞ்சம் லேட் ஆகும், அப்பப்போ மட்டும் கிண்டிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டு புதினா ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப் தயிர் ஊற்றலாம். இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி போட போகிறது கிடையாது, அதனால் தயிர் தான் ஃப்ளேவர் கொடுப்போம். இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். இது 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சோன்னா அரிசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றினோன்னே உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுருவோம். அரிசி போட்டாச்சு. இனி இது 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். மேலே போட்டுடலாம். தண்ணியோட போட்டிங்க அப்படின்னா இந்த இது ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ஸோ தண்ணி இல்லாமல் வத்தினதுக்கு அப்புறம் தான் போடணும். அவ்வளோதான், ஃபுல்லாக சிக்கனை வச்சாச்சு. இது 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே போட்டு தம்மில் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, தம் ஆயிடுச்சு. ஃப்ரைட் ஆனியனை மேலே தூவி இறக்கிடலாம். ஹோப் யூ ஆல் லைக் த ரெசிபி. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.